Hello aspirants, welcome to Firdaus Academy. வணக்கம் எல்லாருக்கும். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயின்ஸ் செஷனோட ஃபர்ஸ்ட் கிளாஸ். சரியா? இந்த கிளாஸ் குரூப் 2 எழுதுகிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் ஆஸ்பிரன்ஸ் அட்டென்ட் பண்ணுற மாதிரி ஒரு கிளாஸாக இருக்கும். சரியா? இந்த கிளாஸில் உங்களுக்கு நான் நிறைய இம்பார்ட்டண்ட் டிப்ஸ் ட்ரிக்ஸ் நீங்கள் எப்படி மெயின்ஸ் எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். நம்மளோட ஃபிர்தோஸ் அகாடமி கொடுக்குற ஃப்ரீ ஜிஎஸ் ப்ளஸ் மெயின்ஸ் கோர்ஸில் இது ஒரு மெயின்ஸோட ஃபஸ்ட்டு கிளாஸ். சரியா? ஸோ கண்டினியூஸாக நம்ம மெயின்ஸ் கிளாஸஸும் பார்ப்போம். ஸோ செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மெயின்ஸை பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் நான் சொல்ல விரும்புகிறேன். ஓகேவா? ஸோ மெயின்ஸுக்கு மேம் எப்படி நம்ம படிக்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு மெயின்ஸ் எக்ஸாம் எப்படி படிக்கிறது அப்படின்னு மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு தெரியாது, மோஸ்ட் ஆஸ்பிரன்ஸ்க்கு தெரியாது. ஓகேவா? ஸோ மெயின்ஸ் எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு ஒரு நல்ல ஐடியா, நிறைய டிப்ஸ் நான் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபுல் செஷனை பாருங்கள். ஆல்ரைட். ஸோ இது குரூப் 1 குரூப் 2 ரெண்டு குரூப் எக்ஸாம்ஸுமே உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாம் இருக்குது. மெயின்ஸ் எக்ஸாம் சப்ஜெக்டிவாக, தட் இஸ் நீங்கள் டிஸ்கிரிப்டிவாக ஆன்சர் எழுதக்கூடிய எக்ஸாம்ஸ் குரூப் 1 மெயின்ஸும் குரூப் 2 மெயின்ஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் எழுதுவீங்க. குரூப் 1 மெயின்ஸும் குரூப் 2 மெயின்ஸும் நீங்கள் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் எழுதுவீங்க. குரூப் 2A மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ டைப் தான் இருக்கும். ஆல்ரைட். ஸோ எல்லாத்துக்கும் உங்களுக்கு தனித்தனியாக சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. இது வரைக்கும் நான் சொல்கிறது எல்லாமே புரியுதுன்னு நம்புகிறேன். சரியா? ஸோ குரூப் 1 எக்ஸாம் எழுதுகிறவங்க, குரூப் 2 எக்ஸாம் எழுதுகிறவங்க ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணோன்னே உங்களோட ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் குரூப் 2 எக்ஸாம் குரூப் 2 எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் எழுதினக்கப்புறம் உங்களுக்கு ஆப்ஷன் கிடைக்கும். நீங்கள் குரூப் 2Aக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களா, குரூப் 2க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களான்னு. நீங்கள் குரூப் 2க்கு அப்ளை பண்ணி நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 2ஓட மெயின்ஸ் எழுதணும். மெயின்ஸில் டிஸ்கிரிப்டிவ் டைப் இருக்கும். சரியா? இப்போ நம்ம குரூப் 1 பற்றி பேசலாம். குரூப் 1ஓட மெயின்ஸில் பேப்பர் 1ன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ குரூப் 1ல் மொத்தமாக எத்தனை பேப்பர்ஸ் அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ குரூப் 1ஓட மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேப்பர் 1 இருக்கும். இது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இதில் நீங்கள் பாஸ் ஆனால் மட்டும் போதும். ஆனால் பாஸ் ஆகி தான், இட் இஸ் அ மஸ்ட்டு. நீங்கள் பாஸ் ஆகி தான் நீங்கள் மற்ற பேப்பரே அட்டன் பண்ண முடியும். சரியா? பாஸ் ஆனால் மட்டும் போதும், பட் பாஸ் ஆகணும், வேறு வழி இல்லை. சரியா? அதனால தான் அது என்னது எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பாஸ் ஆனால் மட்டும் தான் உங்களால் அடுத்த பேப்பர்ஸ்லாம் உங்களோட அடுத்த பேப்பர்ஸ்லாம் கரெக்ஷனுக்கே வரும். சரியா? ஸோ குரூப் 1ல் மெயின்ஸில் பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் 1 அப்படின்னு சொல்லுவோம். இது டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். 250 மார்க்ஸ்க்கு வர ஒரு பேப்பராக இருக்கும். இதில் 3 யூனிட் இருக்குது. யூனிட் 1 பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, இந்தியன் கல்ச்சர். சரியா? ஸோ மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, இந்தியன் கல்ச்சர் இந்த டாபிக் ப்ரிலிம்ஸில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இருக்குது. ஸோ மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா கூட இருக்குது. நம்மளுக்கு இந்தியன் கல்ச்சரை பற்றி கூட நம்ம அது படிக்கும் போதே, சமச்சீர் புக்ஸ் படிக்கும் போதே இந்தியன் கல்ச்சரை பற்றி ஒரு சில பேசிக் நாலேஜ் நம்மளுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா யூனிட் 1 பார்த்தீங்கன்னா பேப்பர் 2ல் யூனிட் 1 ப்ரிலிம்ஸோட டாபிக் தான். ஸோ இந்த பர்டிகுலரான டாபிக்ஸ் நம்ம ப்ரிலிம்ஸில் படிக்கும் போது அது மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேயும் படிக்கணும். சரியா? தட் இஸ் உங்களுக்கு அதில் ஏதாவது கொஷின் கேட்டால் லாங் ஆன்சர்ஸ் எழுதுகிற அளவுக்கு நாலேஜ் இருக்கணும். வெறும் ஃபேக்ட்ஸ் மட்டும் படிக்கக்கூடாது. ஓகேவா? அடுத்தது சோஷியல் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு. ஓகேவா? சோஷியல் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு. ஸோ அப்போது இந்த பர்டிகுலர் சோஷியல் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு பார்ஷியலி நம்ம ப்ரிலிம்ஸில் இருக்குது.
ப்ரிலிம்ஸோட இந்தியன் எக்கானமி டெவலப்மெண்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடுல பார்த்தீங்கன்னா சோஷியல் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு டாபிக் வந்து சின்னதாக கொடுத்துருப்பாங்க ப்ரிலிம்ஸில். ஸோ அந்த பர்டிகுலர் தட் இஸ் ப்ரிலிம்ஸ்லேயும் வரும் உங்களுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டலாகவே கொடுத்துருக்குறது மெயின்ஸில். சரியா? யூனிட் 3ல பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி, இது வந்து 50 மார்க்ஸ்க்கு வரும். மற்ற ரெண்டுமே என்னது 100 மார்க்கு வருது. இந்த பார்ட் வந்து ப்ரிலிம்ஸில் கிடையாது. ஓகே, இந்த பார்ட் எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி தனியாக நீங்கள் படிக்கணும், ப்ரிலிம்ஸில் கிடையாது. ஸோ அப்போது பேப்பர் 2 பொறுத்த அளவுக்கு நீங்கள் ப்ரிலிம்ஸ் படிக்கிறப்போவே மெயின்ஸ் ப்ரிலிம்ஸோட டாபிக்ஸ் தான் இருக்குது. நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸோட டாபிக்ஸ் படிக்கும் போதே மெயின்ஸ் மாதிரி நீங்கள் வந்து இந்த 2 பர்டிகுலரான யூனிட்டை ப்ராக்டிஸ் பண்ணணும். புரிஞ்சிருச்சா? சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 2, இதுவும் வந்து 250 மார்க்ஸ்க்கு. இந்த யூனிட் இந்தியன் பாலிட்டி அண்ட் எமர்ஜிங் பாலிட்டிக்கல் ட்ரெண்ட்ஸ் அக்ராஸ் த வேர்ல்ட் அஃபெக்டிங் இந்தியா. ஸோ நம்ம ப்ரிலிம்ஸ் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்தியன் பாலிட்டி மட்டும் படிப்போம். பொலிட்டிக்கல் ட்ரெண்ட்ஸ் அக்ராஸ் த வேர்ல்ட் அஃபெக்டிங் இந்தியான்னு சொல்லி டீப்பாக படிக்க மாட்டோம். ஸோ அப்போ இதில் என்ன தெரியுதுன்னா இந்தியன் பாலிட்டி நம்ம மெயின்ஸ் பாயிண்ட் ப்ரிலிம்ஸில் இருக்குது. பட் இந்தியன் பாலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் வேர்ல்டுக்கு கனெக்டடாக இருக்கிறத வந்து ப்ரிலிம்ஸில் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸில் கேட்டுருவாங்க. ஸோ அதனால் இந்த டாப்பிக்கும் நம்ம எப்படி சொல்லுவோம், ப்ரிலிம்ஸில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்தியன் பாலிட்டி இல்லாமல் அதுக்கு ரிலேட்டடாக வேர்ல்டு ரிலேட்டடாக இந்தியாவும் இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது ஒரு அளவுக்கு அந்த மாதிரியான டாபிக்ஸ் வந்து இந்த யூனிட்டில் கேட்பாங்க. உங்களுக்கு புரியுதா? இந்த யூனிட்டில் கேட்பாங்க. சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா யூனிட் 2 பேப்பர் 3ல யூனிட் 2 பார்த்தீங்கன்னா ரோல் அண்ட் இம்பேக்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கரண்ட் அஃபேர்ஸ்குள்ளே வந்துடும். ஸோ அதனால் ஓகேவா, அதனால் இதை வந்து நம்ம பார்ட்லி ப்ரிலிம்ஸ் பார்ட்லி மெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம சமச்சீர் புக்கில் இருக்கிற சயின்ஸ் பேஸ் பண்ணி ஓகேவா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் மிக்ஸ் பண்ணி மெயின்ஸில் கேட்பாங்க. ஸோ என்ன சொல்லலாம், ப்ரிலிம்ஸில் வந்து இது ஒரு 30% படிப்போம் அப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 மார்க்ஸ்க்கு வரும். சரியா? இது வந்து 50 மார்க்ஸ்க்கு தமிழ் சொசைட்டி அண்ட் கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ். ஓகேவா? ஸோ இந்த பேப்பர் தமிழ் சொசைட்டி கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸில் இருக்குது, யூனிட் 6ஆக இருக்குது. ஓகே, ஸோ அப்போது இந்த பார்ட் வந்து டீட்டெயில்டாக தட் இஸ் சயின்ஸ் அண்ட் டெக் வந்து மோஸ்ட்லி மெயின்ஸில் கேட்பாங்க. ஒரு சில கொஷின் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி ப்ரிலிம்ஸில் கேட்கலாம். இந்த டாபிக் தட் இஸ் தமிழ் சொசைட்டி கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் வந்துட்டு முழுசாகவே ப்ரிலிம்ஸ்லையும் இருக்குது. ஓகே, பேப்பர் 4 ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 3 பார்த்தீங்கன்னா யூனிட் 1 ஜாகிரஃபி, ஜென்ரல் ஜாகிரஃபி ஆஃப் இந்தியா வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. ஸோ அப்போ இது என்ன பண்ணணும், இது ப்ரிலிம்ஸ்லேயும் இருக்குது. டீட்டெயில்டாக ஜென்ரல் ஜாகிரஃபி அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு அளவுக்கு வேர்ல்ட் ஜாகிரஃபியும் தெரிஞ்சிருக்கணும், ஹியூமன் ஜாகிரஃபியும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால் இது ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கு வரக்கூடிய டாபிக். அடுத்தது என்வாயர்மெண்ட், பயோடைவர்சிட்டி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். இது வந்து நீங்கள் 70% வந்து மெயின்ஸோட டாபிக் அப்படின்னு சொல்லலாம். உங்களோட சயின்ஸில் ஜென்ரல் சயின்ஸில் என்வாயர்மெண்ட் பயோடைவர்சிட்டியை பற்றி நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ ஜென்ரல் சயின்ஸ் இருக்கு இல்லையா நம்ம ப்ரிலிம்ஸில், அது ஜென்ரல் சயின்ஸ் படிக்கும் போதே நம்ம என்வாயர்மெண்ட் பற்றி படிக்கணும், பயோடைவர்சிட்டி பற்றிலாம் படிக்கணும், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்லாம் நம்ம ஜாகிரஃபிலையும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பற்றி படிப்போம். ஸோ அப்போது இதுவும் என்னது ப்ரிலிம்ஸில் இருக்கிற டாபிக் தான் மெயின்ஸ்லேயும் வர டாபிக். சரியா? இந்தியன் எக்கானமி சொல்லவே வேணாம், ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டுமே ஈக்குவலி இம்பார்ட்டன்ஸ் இந்தியன் எக்கானமி. சரியா? ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தது வந்து குரூப் 1 எக்ஸாமினேஷனோட மெயின்ஸோட
சிலபஸ் பார்த்தோம். ஸோ இப்போ சொல்லுங்கள், மெயின்ஸோட சிலபஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ப்ரிலிம்ஸோட சிலபஸோடையா, இல்லை மெயின்ஸ் அண்ட் ப்ரிலிம்ஸ் ரெண்டுமே சேர்த்த மாதிரி தான் இருக்கா? சொல்லுங்கள், எப்படி இருக்குது உங்களுக்கு? ரெண்டுமே வந்து சேம் தான். உங்களுக்கு கொஞ்சம் டீப்பாக நீங்கள் எழுதுகிற அளவுக்கு பெரிய பெரிய பேராகிராஃபாக நீங்கள் எழுதுகிற மாதிரி நீங்கள் படிக்க வேண்டிய டாபிக்ஸ் வந்து மெயின்ஸ். ப்ரிலிம்ஸில் இருக்கிறதே தான். நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கரண்ட் அஃபேர்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, எத்திக்ஸு இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு என்ன வரணும்? இங்கே உங்களுக்கு ரைட்டிங் ஸ்கில்ஸ் தான் வேணும். கண்டென்ட் நீங்கள் ப்ரிலிம்ஸில் படிக்கும் போதே கொஞ்சம் டீப்பாக, கொஞ்சம் நல்ல பேசிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி நீங்கள் ப்ரிலிம்ஸில் படிச்சிட்டிங்க அப்படின்னா, அந்த நீங்கள் எழுதுகிற தன்மை உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா, நீங்கள் தனியாக எதுவுமே அதிகமாக படிக்க வேணாம் மெயின்ஸில். ஓகேவா? ஒரு சில டாபிக்ஸ் மட்டும் தான் நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் டீப்பாக படிக்கணும். ஓகே, சிலபஸ் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், இதுதான் உங்களோட சிலபஸ். சரியா? ஸோ இது எல்லாம் இங்கேருந்து மெயின்ஸோட சிலபஸ் வருது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி மெயின்ஸில் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பேப்பர் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இது நீங்கள் எழுதி பாஸ் ஆனால் மட்டும்தான் உங்களால் மற்ற பேப்பர்லாம் உங்களுக்கு கரெக்ஷனுக்கு போகும். சரியா? ஸோ இங்கே பாருங்கள், இது பேப்பர் 2 ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 1 100 மார்க்ஸ்க்கு. மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ தெளிவாக சிலபஸ் வந்து ப்ரிலிம்ஸில் கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் இந்த டாபிக்ஸ் எல்லாமே ஒரு அளவுக்கு வந்து நம்ம எல்லாமே ப்ரிலிம்ஸில் கவர் பண்ணுற டாபிக் தான். சரியா? இப்போ பாருங்கள், செகண்ட் வந்து சோஷியல் இஷ்யூ இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு. அது அப்படியே நான் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி உங்களுக்கு வந்து இங்கே காட்டுறேன். இந்த பாருங்கள், இது வந்து ப்ரிலிம்ஸோட சிலபஸ். யூனிட் 5ல் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், சோஷியல் ப்ராப்ளம்ஸ், என்னென்ன சோஷியல் ப்ராப்ளம்ஸ்னு இப்படி பிரித்து கொடுத்துருக்கான். ஓகேவா? ஸோ சோஷியல் ஜஸ்டிஸ், சோஷியல் ஹார்மனி, தமிழ்நாடு டெவலப்மெண்ட்டில் எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸு, ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்மளோட சோஷியல் இஷ்யூஸில் கொண்டு வரும். ஸோ நம்ம இது வந்து ஒரு அளவுக்கு ஃப்ளாக்சுவல் கொஷின்ஸாக இங்கே கேட்பான். அதே நீங்கள் வந்து மெயின்ஸுக்கு போயிட்டீங்கன்னா மெயின்ஸ் அளவுக்கு உங்களுக்கு வந்து எழுதுகிற திறமை இருக்கணும். அதான் சோஷியல் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு 100 மார்க்ஸ்க்கு. ஸோ நம்ம பார்த்தீங்களா, பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், ஃபர்டிலிட்டி, மார்ட்டாலிட்டி, பாப்புலேஷன் கண்ட்ரோல் ப்ரோக்ராம்ஸ், இது எல்லாமே அதுலேயும் இதையா வரும். ஓகேவா? ஸோ நம்ம ப்ரிலிம்ஸ்க்கும் படிக்க வேண்டியதாக இருக்கும் அது. ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்கள், இன்னும் கொஞ்சம் இலாபரேட் பண்ணி கொடுத்துருக்கான் நம்மளுக்கு மெயின்ஸ் அப்போ. ஓகேவா? எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி புதுசாக இருக்கும். இது வெறுமே பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? அடுத்தது பேப்பர் 3ல் பாருங்கள், இந்தியன் பாலிட்டி அண்ட் இமர்ஜிங் பொலிட்டிக்கல் ட்ரெண்ட்ஸ் அஃபெக்டிங் வேர்ல்டு. இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணியிருக்கணும், லக்ஷ்மிகாந்த் புக்கை வந்து ஃபுல்லாக நல்ல தேவையான டாபிக் அதில். ஓகே, லக்ஷ்மிகாந்த் புக் வந்து இதில் கொடுத்துருக்கிற டாபிக்ஸ் எல்லாமே நம்ம வந்து படிச்சிருக்கோமா அப்படின்னு பார்த்து செக் பண்ணி படிக்கணும். சரியா? ரோல் அண்ட் இம்பேக்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியா, இதுவே ப்ரிலிம்ஸோட டாபிக் தான். பட் இன்னும் கொஞ்சம் ரொம்ப டெக்னாலஜி பேஸ்டு, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பேஸ்டு இருக்குது. ஸோ நிறைய வந்து நம்ம படிக்க வேண்டியது பாருங்கள், எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ், இது 10th ஸ்டாண்டர்ட் புக்கு. ஆசிட் பேசிஸ், ஆக்சிடேஷன்னா என்ன, ரிடக்ஷன்னா என்ன, கார்பன் பற்றி, நைட்ரஜன் பற்றி, கெமிஸ்ட்ரி ஆஃப் ஓர்ஸ், மெட்டல்ஸ், ஃபர்டிலைசர்ஸ், இன்செக்டிசைட்ஸ், பெஸ்டிசைட்ஸு, இது எல்லாமே எங்கேருந்து நம்மளுக்கு கிடைக்கும், சமச்சீர் புக்கில் இருந்து கிடைக்கும் இன்ஃபர்மேஷன். சரியா? மோஸ்ட் இன்ஃபர்மேஷன் நான் வந்து போன கிளாஸ் போட்டேன், ஸ்பேஸ் ரிசர்ச், இதெல்லாம் வந்து சமச்சீர் புக்கில் டீட்டெயில்டாக 2 லெசன் கொடுத்துருக்கான். நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ பேசிக்காக வந்து இதுவுமே நம்ம வந்து சமச்சீர் கல்வி படிக்கும் போது உங்களுக்கு ஜென்ரல் சயின்ஸ் கீழேயே இதெல்லாம் வருது. சரியா? ஸோ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இது இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணியிருக்கான், எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. ஹியூமன் டிசீசஸ் இதெல்லாம் பயாலஜியில் வரும். எண்டோக்ரைன் சிஸ்டம், எக்ஸ்க்ரீஷன், மெட்டபாலிக் வேஸ்ட்டு,
இது எல்லாமே உங்களுக்கு ஒரு சில டாபிக் வந்து நீங்களாவே இது எல்லாமே இருக்குது. மோஸ்ட்லி எல்லாத்தோட பேசிக்ஸும் சமச்சீரில் இருக்குது நம்மளுக்கு. அதை கூட சமச்சீர் சயின்ஸ் புக்ஸு படித்து ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் படித்தோம் அப்படின்னா நம்ம இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டாபிக் படிக்கலாம். ஓகே, இந்த டாபிக் சொல்லவே வேண்டாம். நம்மளுக்கு சமச்சீரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு யூனிட்டாகவே கொடுத்துருக்காங்க. ப்ரிலிம்ஸ் ப்ளஸ் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம படிக்கணும். ஓகேவா? அடுத்தது ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 3ல் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஜியாகிரஃபி நம்மளோட +1 +2 இருக்கு இல்லையா, +1 +2ஓட ஜியாகிரஃபி புக்கும் நம்ம ஒரு அளவுக்கு கொஞ்சம் படிக்கணும். ஏன் அப்படின்னா வேர்ல்டு ஜியாகிரஃபியும் கேட்டிருக்கான். நம்ம 10th ஸ்டாண்டர்ட் அளவுக்கு படித்தாலுமே நம்மளால் எழுத முடியும். பட் அதுவும் படிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு சில டாபிக் லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், பயோஸ்பியர் இதெல்லாம் வந்து ஒரு சில டாபிக் நம்ம +1 +2 ஜியாகிரஃபி புக்கில் இருந்து எடுத்து படிக்கிறோமா, என்சிஆர்டி புக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் ரெஃபரன்ஸ் புக்காக நம்ம ஜியாகிரஃபி வந்து மெயின்ஸ்க்கு படிக்கும் போது. சரியா? நம்மளுக்கு இது ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ் டாபிக் தான். அடுத்தது என்வாயன்மெண்ட்டு, இதுக்கும் நம்ம வந்து நல்ல ஒரு ரெஃபரன்ஸ் புக்கிலேருந்து நான் நோட்ஸ் எடுத்து கொடுப்பேன் உங்களுக்கு. மோஸ்ட்லி வந்து சமச்சீரில் ஒரு சில டாபிக் கவர் ஆகும், ஒரு சில டாபிக் வந்து நம்ம ரெஃபரன்ஸ் புக் கண்டிப்பாக நம்ம வந்து யூஸ் பண்ணணும் இதுக்கெல்லாமே. ஓகேவா? ஸோ இது வந்து உங்களோட என்வாயன்மெண்ட். சரியா? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் அது. ஏன்னா உங்களுக்கு 100 மார்க்ஸ் 75 மார்க்ஸ்க்கு வர ஒரு டாபிக் இது. ஜியாகிரஃபியும் 75 மார்க்ஸ்க்கு வரும், இந்த என்வாயன்மெண்ட்டும் 75 மார்க்ஸ்க்கு வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கானமி சொல்லவே வேணாம், ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ். ஸோ ரெண்டுமே 100 மார்க்ஸ்க்கு வருது. இதுக்குமே நம்ம சமச்சீர் ஃபுல்லாக தருவாக படித்து ஒரு சில ரெஃபரன்ஸ் புக்ஸ் பார்க்கணும் கான்செப்ட்ஸ்க்காக. சமச்சீர் புக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டாப்பிக்லேயும் 80% சமச்சீர் புக் வந்து எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணிடும். அந்த லெஃப்ட் ஓவர் 20% வந்து என்ன சமச்சீரில் இல்லையோ அது மட்டும்தான் நம்ம வந்து ரெஃபரன்ஸ் புக்ஸில் இருந்து படிக்கணும். பாலிட்டியில் எந்த புக்கில் ரெஃபரன்ஸ் புக்காக எடுப்பீங்க? லக்ஷ்மிகாந்த ரெஃபரன்ஸ் புக்காக எடுப்பீங்க. சரியா? எக்கனாமிக்ஸில் நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அதிகமாக நீங்கள் எடுத்துக்கலாம். எக்கனாமிக்ஸில் கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்மளுக்கு கான்செப்டே. ப்ளஸ் அதோட நம்ம வந்து ரமேஷ் சிங் பார்த்துக்கலாம் ஒரு சில டாப்பிக்கு மட்டும். சரியா? ஹிஸ்ட்ரி வந்து நம்மளுக்கு சமச்சீர் புக்கே போதுமானது. ஹிஸ்ட்ரி சமச்சீரே போதும். அது இல்லாமல் ஒரு சில டாபிக் மட்டும் ஸ்பெக்ட்ரமில் இருந்து பார்க்கலாம். ஓகேவா? மாடர்ன் ஹிஸ்ட்ரிக்கு. அதுக்கப்புறமா வந்துட்டு ஜியாகிரஃபியில் பார்த்தீங்கன்னா சமச்சீர் புக்ஸ் போதுமானது. ஓகேவா? சமச்சீர் போதும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சங்கர் ஐஏஎஸ் அகாடமியோட என்வாயன்மெண்டல் புக் வந்து என்வாயன்மெண்ட் டாபிக்கு படிக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் இந்தியன் எக்கானமி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி சொல்லிட்டேன், பாலிட்டியும் சொல்லிட்டேன். ஜென்ரல் சயின்ஸ்க்காக சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்காக நம்ம என்ன பார்க்கலாம்? சயின்ஸ் அண்ட் டெக்கு நம்ம சமச்சீர் புக்ஸ் படிக்கணும், ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். இந்தியன் எக்கானமிக்கு சொல்லிட்டேன், இந்தியன் ஜியாகிரஃபிக்கு சொல்லிட்டேன். ஜியாகிரஃபிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில டாபிக் வேர்ல்டு ஜியாகிரஃபி, ஹியூமன் ஜியாகிரஃபி ஒரு சில டாபிக் எது சமச்சீரில் கவர் ஆகலையோ அது மட்டும் +1 +2 புக்லேயோ என்சிஆர்டிலையோ இருந்தோ கண்டென்ட் எடுத்து படிக்கலாம். ஓகேவா? ஸோ மற்றது எல்லாமே நம்மளுக்கு சமச்சீர் புக்கில் இருக்குது. சமச்சீரில் இல்லாதது நம்ம வந்து ஒரு சில ரெஃபரன்ஸ் புக்ஸில் இருந்து எடுத்து டாபிக்ஸ் படிக்கணும். ஓகே, ஸோ இதில் நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சமச்சீரை பைபிள் மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக 6 to 12 வரைக்கும் ஃபுல்லாக லைன் பை லைன் கவர் பண்ணணும். கவரிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். புரியுதா? இப்போது எதுக்காக சமச்சீர் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு ஃபுல்லாக உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும், மெயின்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும். சரியா? இது வந்து குரூப் 1ஓடது. ஓகே, இப்போது நம்ம இது வந்து குரூப் 1ஓடது. இப்போ குரூப் 2 பார்த்தீங்கன்னா அதோட பேப்பர் 1 என்னது? தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டே தான். ஓகேவா? பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேப்பர் தான். குரூப் 1 மெயின்ஸ் மாதிரி
2-3 பேப்பர் கிடையாது. குரூப் 4 பேப்பர்லாம் கிடையாது. ஒரே குரூப் 2 மெயின்ஸில் பேப்பர் 1ல் தமிழ் எலிஜிபிலிட்டி எழுதுவீங்க. பேப்பர் 2ல் வந்து 3 யூனிட் இருக்கும். யூனிட் 1 வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரி வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. இது வந்து ப்ரிலிம்ஸ்லேயே இருக்கிற டாபிக். தமிழ் சொசைட்டி மெயின்ஸில் ப்ரிலிம்ஸில் இருக்கிற டாபிக் நம்ம குரூப் 1லேயும் இருக்குது. ஸோ அதுவும் என்னது ப்ரிலிம்ஸ் டாபிக் தான். ஸோ ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் டாபிக். சோஷியல் இஷ்யூஸ் இன் இந்தியா வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. இதுவும் என்னது நம்ம ப்ரிலிம்ஸில் படிப்போம். ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ் வந்து அதிகமாக இது வந்து நம்ம 70% வந்து மெயின்ஸ்க்கு படிக்கணும் சோஷியல் இஷ்யூஸ். புரிஞ்சிருச்சா? ஸோ அப்போது எல்லாத்துலேயும் நம்மளுக்கு என்ன இருக்குது ப்ரிலிம்ஸ் இருக்குது. ஸோ மெயின்ஸுக்கு நம்ம புதுசாக கண்டென்ட் எதுவுமே படிக்க மாட்டோம். ப்ரிலிம்ஸ் படிக்கும் போதே டீப்பாக படிச்சிருவோம். மெயின்ஸ்க்கு வெறும் நம்ம என்ன பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் எல்லாமே படிச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணாமல் படிச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களால் எதுவுமே எழுத முடியாது. மார்க் மை வேர்ட்ஸ், எதுவுமே எழுத முடியாது. பேப்பர் பார்த்து உங்களுக்கு எல்லாமே தெரியும். பட் அது எப்படி வேர்ட்ஸில் போடுறது, எப்படி இஷ்யூஸை கனெக்ட் பண்ணுறது, எப்படி கோட்ஸ் போடுறது, எப்படி எழுதுறது ஒன்றுமே உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ப்ராக்டிஸ் இல்லாமல் போனீங்கன்னா உங்களால் ஆன்சர்ஸ் எழுத முடியாது. ஓகேவா? ஸோ நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் இருக்கிற ஒரே டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா உங்களோட ரைட்டிங் ஸ்கில்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ப்ரிலிம்ஸ் கண்டென்ட்டை வச்சே நீங்கள் மெயின்ஸ் ஆன்சர் எழுதலாம். புரிஞ்சிச்சா? ஓகே, இப்போ பார்ப்போம். இன்னும் சிலபஸ் எக்ஸ்பிளைன் பண்ண மறந்துட்டேன். ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இதுவும் நம்ம வந்து ப்ரிலிம்ஸ்லேயும் படிப்போம், மெயின்ஸ்லேயும் படிப்போம். ப்ரிலிம்ஸ் வந்து ஜென்ரல் சயின்ஸ் படிக்கும் போதே வரும். கரண்ட் அஃபேர்ஸ்மா இதிலெல்லாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப நீங்கள் ஆட் பண்ண மாதிரி இருக்கும். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இதுவும் நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸில் தான் மோஸ்ட்டாக படிப்பீங்க. அதுவே மெயின்ஸ்க்கு போதுமானது. ஜியாகிரஃபியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ப்ரிலிம்ஸ்க்கு படிப்பீங்க, அதுவும் மெயின்ஸ்க்கு அதுதான் நீங்கள் படிப்பீங்க. ஸோ அதுவும் வருது. இந்தியன் எக்கானமியும் நீங்கள் எதில் படிக்கிறீங்க ப்ரிலிம்ஸில் படிக்கிறீங்களா மெயின்ஸில் கூட அது வருது. ஓகே, ஸோ டோட்டலாக குரூப் 2 எழுதுகிறவங்க 7 யூனிட்ஸ் எழுதுவீங்க. ஒரே பேப்பரில் எழுதுவீங்க. 300 மார்க்ஸுக்கு எழுதுவீங்க. ஓகே, அங்கே எவ்வளோ எழுதுறீங்க 250 மார்க்ஸ்க்கு ஒவ்வொரு பேப்பரும் எழுதுறீங்க. குரூப் 1 வந்து எத்தனை மார்க்ஸ்க்கு எழுதுறீங்க இங்கே இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு பேப்பரும் 250 மார்க்ஸ்க்கு எழுதுறீங்க. பாருங்கள், பேப்பர் 2 250 மார்க்ஸ், பேப்பர் 3 250 மார்க்ஸ், பேப்பர் 4 வந்து 250 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக வந்து 750 மார்க்ஸ்க்கு நீங்கள் குரூப் 1 எழுதுறீங்க. குரூப் 1க்கும் யூபிஎஸ்சிக்கும் பெருசாக எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. யூபிஎஸ்சியில் உங்களுக்கு ஆப்ஷனல் இருக்குது, குரூப் 1ல் உங்களுக்கு ஆப்ஷனல் கிடையாது. ஓகேவா? பெருசாக எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. அதனால் யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் ஈஸியாக அட்டென்ட் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட்டான எக்ஸாம் குரூப் 1 இருக்கும். ஓகே, ஸோ போஸ்டிங்கும் பார்த்தீங்கன்னா குரூப் 1ஓட போஸ்டிங் வந்துட்டு எந்த விதமான கம்மியான போஸ்டிங் கிடையாது. டிசி போஸ்டிங், டிஎஸ்பி போஸ்டிங் கொஞ்சம் வருஷத்துலேயே உங்களுக்கு யூபிஎஸ்சி பாஸ் பண்ணி வந்தால் என்ன போஸ்டிங் கிடைக்குமோ கொஞ்சம் வருஷம் நீங்கள் வந்து குரூப் 1ஓட போஸ்டிங்கில் சர்வீஸ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு யூபிஎஸ்சியோட போஸ்டிங்கோட சர்வீஸ் கிடைச்சிடும். ஸோ பெருசாக எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. புரியுதுன்னு நம்புகிறேன் எல்லாருக்கும். இப்போ குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுகிறவங்க எல்லாரும் எப்படி எழுதுவீங்க? இவங்களும் வந்து பேப்பர் 1 வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதுவீங்க. ஓகேவா? தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதிட்டு பேப்பர் 2ல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்ட் A பார்ட் Bன்னு இருக்குது. பார்ட் Aல பார்த்தீங்கன்னா 150 கொஷின்ஸ் இருக்குது. இது எல்லாமே MCQ டைப்பில் இருக்கும். யூனிட் 1 பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரி, தமிழ் சொசைட்டி, கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ். ஸோ ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட் வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், இந்தியன் எக்கானமி கூட படிப்பீங்க ப்ரிலிம்ஸில். ஸோ இதுவும் ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸில் தான் படிக்கணும், தனியாக எதுவும் படிக்க வேண்டாம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, எஸ் ஜென்ரல் சயின்ஸ் நீங்கள் சமச்சீர் படிப்பீங்க.
அது கூட நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிங்கன்னா இந்த டாபிக் கவர் ஆகிடும். யூனிட் 4ல் தமிழ்நாடு எக்கானமி சோஷியல் இஷ்யூஸ் இன் தமிழ்நாடு இதுவும் நம்ம வந்து ப்ரிலிம்ஸில் படிக்கிறோம், ப்ளஸ் மெயின்ஸ்லேயும் வருது. ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 150 மார்க்ஸை எப்படி பிரிச்சிருக்காங்க. 30 மார்க்ஸ் யூனிட் 1க்கு, 45 மார்க்ஸ் யூனிட் 2க்கு, 20 மார்க்ஸ் யூனிட் 3க்கு, 30 மார்க்ஸ் யூனிட் 4க்கு. ஓகேவா? ஒரு அளவுக்கு எல்லா யூனிட்ஸ்க்கும் வந்து சேம் ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து படிக்கிறது எல்லாமே என்னது, ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா யூனிட் 5 பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி, வெறும் தமிழ்நாடு ஜியாகிரஃபி இருக்கும். என்வாயர்மெண்ட் அண்ட் பயோடைவர்சிட்டி, இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இன் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடு அப்படின்னு கன்சர்ன் பண்ணி இருக்கிற மெயின்ஸ் வந்து குரூப் 2A மெயின்ஸ். ஸோ தமிழ்நாடுக்கு கன்சர்ன்டாக என்ன இருந்தாலும் குரூப் 2A மெயின்ஸ் ஆஸ்பிரண்ட் அப்படியே அது தங்க மாதிரி பிடிச்சி வச்சு மெமரைஸ் பண்ணிக்கணும். சரியா? இங்கே பாருங்கள், உங்களுக்கு இந்தியன் பாலிட்டி இல்லை. இந்தியன் பாலிட்டி உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் தான் இருக்குது. ஆனால் மெயின்ஸில் வந்து இந்தியன் பாலிட்டி வந்து ஃபுல்லாக வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு டேர்ம்ஸில் கேட்டுருவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் உங்களோட மெயின்ஸோட சிலபஸ். இதில் ஃபுல்லாக MCQ டைப்பாக தான் இருக்கும். ஸோ நம்மளோட டெஸ்ட் சீரீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸோட டெஸ்ட்டும் அவைலபிளாக இருக்கும். இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செல்ஃபாக இவாலுவேட் பண்ணணும். யாரும் உங்களை இவாலுவேட் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் தான் கன்ஸ்ட்ரெயின். பட் அந்த கன்ஸ்ட்ரெயின் வந்து உங்கள் நல்லதுக்காக தான். ஓகேவா? தட் இஸ் நான் பேசுகிறது குரூப் 1 குரூப் 2 ஆஸ்பிரன்ஸ் கூட பேசுகிறேன். குரூப் 2A ஆஸ்பிரன்ஸ்க்கு ஆல்ரெடி கரெக்டான ஆன்சர் நீங்கள் எப்படி ப்ரிலிம்ஸ்க்கு MCQ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு குரூப் 2A மெயின்ஸுக்கும் டெஸ்ட்டு நம்மளோட டெஸ்ட் சீரீஸில் அவைலபிளாக இருக்குது. 1999ல் எல்லாமே நான் எப்போவுமே பேசுவேன் இல்லையா, டெஸ்ட் சீரீஸ். ஸோ இந்த 1999ல் என்னெல்லாம் உங்களுக்கு கிடைக்குது, 1999ல் உங்களுக்கு என்னென்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம GS ஃப்ரீ ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ் கோர்ஸ் போயிட்டுருக்கு இல்லையா, சமச்சீர் கிளாஸ் 6ல் இந்த 12th முடிச்சுட்டு ரெஃபரன்ஸ் புக் எல்லாமே நம்ம பண்ணுவோம் இல்லையா, அது போயிட்டுருக்கு இல்லையா, அதுக்கு அலைண்டாக தட் இஸ் டெஸ்ட் சீரீஸ் அவைலபிளாக இருக்குது. ஓகே? ஸோ அதோட அந்த கோர்ஸோட நோட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குரூப் 1 குரூப் 2 2A குரூப் 4ஓட குரூப் 4 தட் இஸ் மெயின்ஸ், குரூப் 1 குரூப் 2 குரூப் 2Aயோட மெயின்ஸுக்கு டெஸ்ட்டும் அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே 1 year வேலிடிட்டி மட்டும்தான். 1999 2000 rupeesக்கு கிடைக்குது. ஐ திங்க் இட் இஸ் மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸ். 1 yearக்கு இவ்வளோ கண்டென்ட் கிடைக்கிறது வந்து ஐ திங்க் இட் இஸ் மோஸ்ட் அஃபோர்டபுள். நீங்கள் வாங்கலை அப்படின்னா அது உங்களோட லாஸ். 2000 rupeesக்கு நீங்கள் ஒரு ட்ரெஸ் வாங்குவீங்க. அந்த ட்ரெஸ் வந்து உங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் கொடுக்காது. பட் இந்த கோர்ஸ் இந்த மெட்டீரியல் நீங்கள் நல்லா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஃப்யூச்சரே நீங்கள் நல்லா யூஸ் பண்ணீங்க, உங்களுக்கு ஜாப் கிடைச்சிருச்சு அப்படின்னா இந்த 2000 rupees உங்கள் லைஃப்பில் ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்குன்னு அர்த்தம். சரியா? ஆல்ரைட், சரி. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்ட் B இருக்குது இந்த குரூப் 2A மெயின்ஸில். அது வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், பேசிக்கலி ஆப்டிடியூட், இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் லெவலில் நீங்கள் படிக்கணும். அது வந்து நீங்கள் 50 மார்க்ஸ்க்கு எழுதணும். ஸோ டோட்டலாக குரூப் 2A மெயின்ஸ் வந்துட்டு 200 மார்க்ஸுக்கு நீங்கள் எழுதுவீங்க. ஓகே? ஸோ 750 மார்க்ஸ்க்கு குரூப் 1 எழுதுவீங்க, 300 மார்க்ஸ்க்கு குரூப் 2 மெயின்ஸ் எழுதுவீங்க, 200 மார்க்ஸ்க்கு குரூப் 2A மெயின்ஸ் எழுதுவீங்க. புரிஞ்சிருச்சுன்னு நம்புகிறேன். ஓகே? ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் கிளாஸ். ஓகே? ஓகே. ஸோ இப்போ நிறைய பேரோட கொஷின் இப்போ எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். என்னென்ன சிலபஸ் இருக்குது, எங்கேருந்து இருக்குது, நம்ம ப்ரிலிம்ஸில் படிக்கிறது மெயின்ஸுக்கு வரதா, மெயின்ஸில் படிக்கிறது ப்ரிலிம்ஸில் படிக்கணுமா, அதெல்லாம் வந்து கிளியர் ஆகிருக்கும் எல்லாருக்கும் நம்புகிறேன். ஓகேவா? வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இப்போது எப்படி மேம், சரி ஓகே நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு படிச்சிட்டோம் மேம், மெயின்ஸ்க்கு எப்படி மேம் அதே டாபிக் திருப்பி படிச்சுட்டே இருக்கணுமா, எப்படி மெயின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவனிங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், நல்லபடியாக கவனிங்க. இப்போது உங்களுக்கு வந்து
ஒரு பர்டிகுலரான டாபிக் இருக்குது. ஸோ டே 1ல் இருந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒன்றுமே தெரியாது மேம் எனக்கு, என்னோட கோல் வந்து 2026 நான் குரூப் 1 எக்ஸாம் கிளியர் பண்ணணும், 2026 நான் குரூப் 2 எக்ஸாம் கிளியர் பண்ணணும், அதுதான் என்னோட கோல் மேம். எனக்கு ஆனால் என்ன எதுவுமே எனக்கு தெரியாது, நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ப்ரிலிம்ஸோட சிலபஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மெயின்ஸோட சிலபஸ் இப்போ நான் எல்லாம் சொல்லிவிட்டேன். இன்றைக்கி நீங்கள் டே 1 நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு என்ன கவர் பண்ணணும் அப்படின்னு சொன்ன, சமச்சீர் வந்து கிளாஸ் 6ல் இருந்து கிளாஸ் 12 வரைக்கும் ஃபுல்லாக படிக்கணும். ஓகேவா? ஸோ டே 1ல் இருந்து நீங்கள் என்ன ஸ்டார்ட் பண்ணுவீங்க, கிளாஸ் 6 to கிளாஸ் 12. இப்போ நிறைய ஓவர் ஸ்மார்ட் ஆஸ்பிரன்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, 6th ஸ்டாண்டர்டுக்கா மேம் நான் டிசி நினச்சிட்ருக்கேன், டிஎஸ்பி ஆகலான்னு நினைக்கிறேன், நீங்கள் எனக்கு 6வது படிக்க சொல்கிறீங்களேன்னு. 6வது படிக்கணும். இப்போ நம்ம படித்து எப்படியோ ஒரு 10 வருஷம் ஆயிருக்கும், 6வது படித்து 10-12 வருஷம் ஆயிருக்கும். நீங்கள் புக்கை திருப்பி எடுத்து பாருங்கள், 6th ஸ்டாண்டர்டில் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நீங்கள் வந்து உங்களோட மெயின்ஸோட ஆன்சர்ஸை எழுதலாம். ஓகே? ஸோ டோன்ட் இக்னோர் கிளாஸ் 6 தானே, நான் 12th மட்டும் படிக்க போகிறேன், 6thலாம் அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. ப்ரிலிம்ஸ்க்கும் உங்களுக்கு நிறைய அதில் இருக்கிற ஃபேக்ட்ஸ் வரும், மெயின்ஸ்லேயும் அதற்கு கொடுத்துருக்க கண்டென்ட் அண்ட் ஃபேக்ட்ஸ் அண்ட் டேட்டாஸ் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ கிளாஸ் 6ஓட சிலபஸ் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? இது நீங்கள் எல்லாமே சேர்த்து படிச்சிங்க அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் பேசிக்கலி குரூப் 2 படிக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். தமிழ்நாடோட கவர்மெண்ட்டோட வெப்சைட்ஸ் இருக்கும். ஓகே? தமிழ்நாடு கவர்மெண்ட் வெப்சைட்ஸ் இருக்கும். ஓகேவா? நான் ஒரு சில வெப்சைட் சொல்கிறேன் உங்களுக்கு அப்புறமா. கவர்மெண்ட் வெப்சைட்ஸில் தமிழ்நாடோட வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், ஓகே, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், பாலிசிஸ், கவர்மெண்ட் கொண்டு வர பாலிசிஸ், ரூல்ஸ், அமெண்ட்மெண்ட்ஸு, இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்க டேட்டா இருக்கும். அந்த டேட்டாலாம் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கும் இம்பார்ட்டண்ட், மெயின்ஸ்க்கும் இம்பார்ட்டண்ட். நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கும் போது நான் ரெஃபரன்ஸ் புக் தட்டு சிலபஸ் ஃபுல்லாக கிளாஸ் 6லேருந்து கிளாஸ் 12 வரைக்கும் ஃபுல்லாக சிலபஸ் முடிச்சதுக்கப்புறமா நம்ம ரெஃபரன்ஸ் புக் படிப்போம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அப்போது நான் உங்களுக்கு ஒரு சில வெப்சைட்ஸ் கொடுப்பேன். ஏன் நானே வந்து அந்த வெப்சைட்ஸ்லேருந்து உங்களுக்கு நோட்ஸ் எடுத்து கொடுப்பேன். அது உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், மெயின்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே? ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மேஜராக சிலபஸே நீங்கள் படிக்கும் போது உங்களுக்கு தோணும் ஃபுல்லாக கரண்ட் அஃபேர்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன், பாலிசி, சோஷியல் இஷ்யூஸ், சோஷியல் ப்ராப்ளம்ஸ் இதுவாகவே அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம ரொம்ப ரொம்ப ரிலையபிளான சோர்ஸ்லேருந்து நம்ம நோட்ஸ் கொண்டு வந்து நம்ம எழுதணும். ப்ரிலிம்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நம்மளுக்கு மெயின்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமச்சீர் வந்து தரோவாக லைன் பை லைன் 6 to 12 வந்து நம்ம முடிச்சிருக்கணும். இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் எதனால் நான் சிலபஸ் தட் இஸ் டீச்சிங் ஸ்ட்ரக்சரில் கிளாஸஸில் ஒரு சில மாற்றம் கொண்டு வந்தேன் அப்படின்னு. ஏன்னா நம்ம இது ஃபஸ்ட்டு தரோவாக நம்ம முடிச்சிருவோம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சமச்சீர் புக்கு எடுத்து ஒவ்வொரு லெசனும் ரீட் பண்ணி அதுக்கப்புறமா நோட்ஸ் எடுத்து கன்சைஸ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு கிளாஸ் தட் இஸ் ஒவ்வொரு டேர்ம் 6th ஸ்டாண்டர்டில் முடிக்கிறதுக்கே உங்களுக்கு 3 நாள் ஆகிடும். அதுக்கப்புறம் ரிவைஸ் பண்ணி கன்சைஸ் பண்ணி நோட்ஸ் முடித்து 6th ஸ்டாண்டர்டோட பாலிட்டியே முடிக்கிறதுக்கு உங்களுக்கு எத்தனை நாள் ஆகிடும்? 4-5 நாள் ஆகிடும். நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கே மினிமம் 3 days ஆகும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட் சில்ட்ரன், தெரியும், ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட்ஸ். 3 நாளில் முடிப்பீங்க. உங்கள் 3 நாள் டைமை நானே சேவ் பண்ணியிருக்கேன். இந்த நோட்ஸ் இருக்கு இல்லையா, சமச்சீர் 6 to 12 பாலிட்டி இப்படின்னு டாப்பிக்கு கீழே கிளாஸ் 6th சமச்சீரில் என்ன இருக்குது, 7th சமச்சீரில் என்ன இருக்குது, 8th என்ன இருக்குது, 9th என்ன இருக்குது, 10th என்ன இருக்குது, 11th என்ன இருக்குது, 12th என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு 6 to 12 சமச்சீரோட கண்டென்ட் கிளாஸ் வைஸாக நான் நோட்ஸ் டிசைன் பண்ணியிருக்கேன். பாலிட்டி, அதுக்கப்புறமா வந்துட்டு ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறமா எக்கானமி, அதே மாதிரி ஜியாகிரஃபி, சயின்ஸ் அப்படின்னு
எல்லாமே 6 to 12 சமச்சீர் பேஸ்டாக எல்லாமே நோட்ஸு நம்மளோட வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கும். தட் இஸ் நம்ம கோர்ஸே எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம். கோர்ஸே வந்து சமச்சீர் வைஸ் போகிறோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இப்போ நான் சமச்சீர் 6th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி முடிச்சிட்டேன், என்னோட ஜிஎஸ் ஃப்ரீ கோர்ஸில் பாலிட்டி முடிச்சிட்டேன்னா இந்த பாலிட்டியோட நோட்ஸ் எங்கே அவைலபிளாக இருக்கும்? என்னோடய வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி 7th பாலிட்டி முடித்த உடனே 7th நோட்ஸ் என்னோடய வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 6th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி முடித்த உடனே நோட்ஸ் கூட 6th ஸ்டாண்டர்டோட டெஸ்ட்டும் அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் நோட்ஸ் எடுத்து ரிவைஸ் பண்ணிக்கலாம். ரிவைஸ் பண்ணதுக்கப்புறம் டெஸ்ட்டும் எழுதிக்கலாம். சரியா? உங்களுக்கு ரொம்ப இது எல்லாமே உங்களுக்கு 1999 1 வருஷம் தான் வேலிடிட்டி. நீங்கள் நோட்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டெஸ்ட் வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். புரியுதா? ஓகே. ஸோ நம்ம சமச்சீர் படிச்சிட்டோம் அப்படின்னா சமச்சீரில் வந்து உங்கள் டிஎன்பிஎஸ்சியில் கொடுத்துருக்க சிலபஸில் 80% 70 to 80% தான் சமச்சீரில் கவர் ஆகுது. மிச்ச 20 to 30%க்கு நம்ம ரெஃபரன்ஸ் புக் பார்க்கணும். ஓகேவா? ஸோ ரெஃபரன்ஸ் புக் பார்த்து அதோட நோட்ஸ் எடுத்துக்கணும். ஓகே, அதுவும் என்னோட வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஓகே, டே 1லேருந்து என்ன மேம் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒன்றுமே தெரியலனாலும் நீங்கள் மெயின்ஸோட சிலபஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் குரூப் 1 டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா மெயின்ஸோட சிலபஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ அதில் இருக்கிற யூனிட் 1ல் வந்து பேப்பர் 2ல் வந்து யூனிட் 1ல் ஃபார் எக்ஸாம்பிள் அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் இந்த டாபிக் இருக்குது. ஓகே, அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் இந்த டாபிக் இருக்குது. உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருக்கீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் உங்களுக்கு மெயின்ஸ் கிளாஸ் எடுக்கும் போது ஒவ்வொரு டாப்பிக்காக நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு கொஷின்ஸ் தருவேன். ஓகே, ப்ராக்டிஸ்க்கு கொஷின்ஸ் தருவேன். அந்த கொஸ்டின்ஸை எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸை பற்றி, இப்போ நான் ஃப்ரெஷராக நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு ஆல்ரெடி அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸை பற்றி தெரிஞ்சிருந்தால் நான் கொடுத்துருக்குற ப்ராக்டிஸ் கொஷினை டைரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னா அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் பற்றி நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி ஒரு அளவுக்கு படிச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் கொஷின் நான் ஏதாவது கொடுத்துருப்பேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். அந்த ப்ராக்டிஸ் கொஷின் உங்களால் அந்த ப்ராக்டிஸ் கொஷினுக்கு 10 மார்க்ஸ்க்கோ 15 மார்க்ஸ்க்கோ நீங்கள் வந்து ஆன்சரை ரிசர்ச் பண்ணி எழுதுங்க. எப்படி எழுதுவீங்க? ரிசர்ச் பண்ணி எழுதணும். எனக்கு தான் ஒன்றுமே தெரியாதே, நான் புதுசு, பரவாயில்ல. அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸை பற்றி நீங்கள் போங்க, கூகுளுக்கு போங்க, சாட் ஜிபிடி கிட்ட போங்க, அவனுக்கிட்ட கொடுங்க அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸை பற்றி எனக்கு கண்டென்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அது தந்தோம் நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணி அது படிக்கக்கூடாது, அது தப்பு, ராங். நீங்கள் உங்கள் கையால் எழுதணும். நீங்கள் கையை யூஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் மெயின்ஸில் 0 சொல்லிட்டேன். இப்போவே நான் கண்டென்ட் மட்டும் ரீட் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்கிற ஹீரோயின்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு பெரிய ஃபெயிலியராக வரும் யூபிஎஸ்சி மெயின்ஸ் கொடுத்தவனா. ஓகேவா? ஸோ தயவு செஞ்சு நான் சொல்கிறது கேளுங்க. இருக்கிற டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணுங்கள், பெஸ்ட்டு. நான் இல்லைன்னு சொல்லலை, சாட் ஜிபிடி, கூகுள் எல்லாமே யூஸ் பண்ணுங்கள். புக்ஸு, ரெஃபரன்ஸ் புக்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுங்கள். இனிஷியல் ஸ்டேஜில் இருந்தே நீங்கள் மெயின்ஸ் எழுத ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அப்போது தான் உங்களால் நல்ல ரேங்க்கில் குரூப் 1 எக்ஸாமும் யூபிஎஸ்சியும் கிளியர் பண்ண முடியும். சரியா? ஓகே, நம்ம வந்து குரூப் 1 பற்றி பேசலாம் இப்போ. ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் டைப் பண்ணி உங்கள் கொஷின் என்ன, கொஷின் டைரெக்டாக டைப் பண்ணிடாதீங்க, அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. சரியா? கொஷினை டைரெக்டாக டைப் பண்ணாதீங்க. கொஷின்ஸில் என்ன கண்டென்ட், என்ன பற்றி கொஷின் கேட்டிருக்காங்களோ அதை பற்றி நீங்கள் சர்ச் பண்ணி ஒரு அளவுக்கு ரீட் பண்ணி அங்கங்கே சின்னதாக நோட்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு வீக்குக்கு நீங்கள் 1 or 2 கொஷின்ஸ் எழுதுங்க இப்போதைக்கு. ஓகே, கண்டென்ட் ரெடி பண்ணிவிட்டு இப்போ கொஷின் ரீட் பண்ணுங்கள். கொஷின் என்ன சொல்கிறாங்க? கிரிட்டிக்கலி அனலைஸ், இவாலுவேட், டிஸ்கஸ், எக்ஸ்பிளைன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க.
ஸோ இப்போ உங்கள் கையில் என்ன இருக்குது, அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸை பற்றி கண்டென்ட் இருக்குது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ்னால் யார் யார் இந்தியாவுக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்தாங்க, எப்படி வந்தாங்க, என்ன பண்ணாங்க, அவங்க என்ன இங்கன்னா எல்லாம் தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு. ஓகே, தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ கொஷனை ரீட் பண்ணி நீங்கள் அந்த கொஷனை எப்படி எழுதுவீங்கன்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணி எழுதுங்க. பார்த்து எழுதுங்க. டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் கிடையாது. இப்போ நீங்கள் கற்றுக்குறீங்க, ஆன்சரை எப்படி எழுதணும்னு கற்றுக்குறீங்க. ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸில் நீங்கள் என்ன பண்ணணும், வெறும் கண்டென்ட்டை நீங்களே சர்ச் பண்ணி எழுதுங்க. டைம் வந்து ஒரு கொஷனுக்கு 1.5 to 2 hours எடுத்தாலும் பரவாயில்ல. இப்போதைக்கு டைம் பார்க்காதீங்க, கண்டென்ட் தான் நம்மளுக்கு தேவை. நீங்கள் சர்ச் பண்ணி கையால் எழுதணும். எழுதலை அப்படின்னா மார்க் வராது சொல்கிறேன். நான் இது எதுக்காக நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இது உங்களுக்கு அப்படியே உங்களை ஸ்ட்ரக்சர் பண்ணும். உங்களை வந்து ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ்க்குள்ளே நான் கொண்டு வரேன். புரியுதா? ஸோ புக்கில் இருந்து எடுக்கிறீங்களோ, நெட்டில் இருந்து எடுக்கிறீங்களோ, கண்டென்ட்டை எடுத்துட்டிங்கன்னா யோசிங்க. சரி, கிரிட்டிக்கலி அனலைஸ் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து தன்னை ஆன்சர் எழுதும் போது எப்போவுமே நான் ஒரு டிசி, நான் ஒரு டிஎஸ்பி, எனக்கு வந்து இந்த மாதிரியான கேள்வி கேட்டிருக்காங்க, நான் வந்து என்னோட வேலையில் இருக்கேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு கேள்வி யாரோ ஜூனியர் கேட்குறாங்க, நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், அந்த மாதிரி ஒரு தாட்ஸில் வந்துக்கோங்க. உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் ஒரு டிசியாக நினச்சி மெயின்ஸ்க்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிரெயின் வந்து ஒரு டிசி மாதிரி, ஒரு டிஎஸ்பி மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் குரூப் 1 ஒரு கொஷின் இல்லைன்னா 2 கொஷின் ஒரு வாரத்துக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கேன், எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க மெயின்ஸுக்காக இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஒரு 4 to 5 monthsக்குள்ளே, மேக்ஸிமம் 4 to 5 monthsக்குள்ளே வந்து சமச்சீர் வந்து ஃபுல்லாக முடிக்க ட்ரை பண்ணுவோம். ஓகே, 6 to 12th வந்து லைன் பை லைன் தரோவாக 4 to 5 months வந்து சமச்சீரை முடிச்சிருவோம். ஸோ அப்போ உங்களோட ஃபவுண்டேஷன் வந்து பயங்கரமாக ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் சமச்சீர் 6 to 12 முடிச்சதுக்கப்புறம் படிக்க அது கூடவே நீங்கள் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸும் ஃபாலோ பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மேத்ஸும் போட்டுகிட்டே வருவீங்க டெய்லி. ஸோ இது எல்லாமே 4 to 5 months நீங்கள் பண்ணிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூடயே வாரத்துக்கு 1 அல்லது 2 கொஷின்ஸ் மெயின்ஸ்க்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. மேம், இந்த மெயின்ஸ் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் என்னோட மெயின்ஸோட கோர்சஸ் எவ்ரி வீக் சாட்டர்டே நான் ரிலீஸ் பண்ணுறேன் இல்லையா, மெயின்ஸ் கிளாஸஸ், அதில் நான் உங்களுக்கு ஒரு சில ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் தருவேன். அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இது மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணால் இப்படி நான் வாரத்தில் 2 கொஷின் எழுதிட்டு ஒரு 4 மாதம் இந்த மாதிரி எழுதுனா போதுமா மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகேவா? ஃபஸ்ட்டு 4 months சமச்சீர் ஃபுல்லாக முடிக்கிற வரைக்கும் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் சமச்சீர் 6 to 12 முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட பேசிக் ஃபவுண்டேஷன் நாலேஜ் வந்து ஓரளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் வந்ததுக்கு அப்புறமா உங்களோட சிலபஸை நீங்கள் எடுப்பீங்க. தட் இஸ் உங்களோட மெயின் சிலபஸை எடுப்பீங்க. ஓகே, 6 to 10 வந்து நான் முடிச்சிட்டேன், 6 to 12 வந்து நான் முடிச்சிட்டேன் மேம், படிச்சிட்டேன் ஃபுல்லாக அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதில் உங்களுக்கு இந்த டாபிக் மேலே அட்லீஸ்ட் 20 to 35 வச்சுக்கோங்க, 20 to 30 வச்சுக்கோங்க. ஒவ்வொரு டாப்பிக்கும் 20 to 30. இந்த டாப்பிக்லேயே 20 to 30 டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ் இருக்கும். மேக்ஸிமம் லிமிட் சொல்கிறேன்னா, இந்த அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸே வந்து அந்த டாபிக் மட்டும், அந்த டாப்பிக்லேயே வந்து அந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணியே நீங்கள் 20 to 30 டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஒவ்வொரு கொஷினும் நீங்கள் கை உடைய எழுதணும். ஒரு நோட் புக் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டாபிக், ஃபார் எக்ஸாம்பிள் அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ்லேருந்து இந்த டாப்பிக்லேயே
அட்லீஸ்ட் 20 to 30 questions நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க எக்ஸாமுக்கு. தட் இஸ் ப்ராக்டிஸ்னால் மெயின்ஸ் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு டாப்பிக்லையும் அட்லீஸ்ட் 20 to 30 questions நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின்ஸோட புக்லெட் கிடைக்கும். மெயின்ஸோட புக்லெட் ஆன்லைன்லேயே கிடைக்கும். அது ஓகே, ஃப்ரீயாக ஒரு சில அகாடமி வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம வெப்சைட்லேயும் நான் வந்து ஒரு புக்லெட் வந்து அப்லோட் பண்ணுறேன். அது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. தட் இஸ் 50 மார்க்ஸ்க்கு கொஷின்ஸ் எழுதுறதுக்கு 50 மார்க்ஸ் கொஷின் எழுதுகிற மாதிரி பேப்பர் இருக்கும். 50 மார்க்ஸ் ஒரு பேப்பர் இருக்கும். 150 மார்க்ஸ்க்கு தட் இஸ் வேர்ட்ஸ் 150 வேர்ட்ஸில் எழுதுகிற மாதிரி, நாட் 50 மார்க்ஸ், 50 வேர்ட்ஸில் எழுதுகிற மாதிரி ஒரு பேப்பர் இருக்கும். 150 வேர்ட்ஸில் எழுதுகிற மாதிரி ஒரு பேப்பர் இருக்கும். 250 வேர்ட்ஸில் எழுதுகிற மாதிரி ஒரு பேப்பர் இருக்கும். அந்த மாதிரி பேப்பர் வந்து நிறைய பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வந்து ஸ்பைரல் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வச்சுட்டு ஒவ்வொரு டாபிக் மேலேயும் நீங்கள் 20 to 30 questions வந்து டிஃப்ரெண்ட் questions வந்து மெயின்ஸ் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்லேயும் நீங்கள் questions வந்துட்டு ப்ராக்டிஸ் அந்த நீங்கள் என்ன பண்ணுங்கள், குரூப் 1க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா எத்தனை 4 பேப்பர் இருக்குது. ஃபஸ்ட் பேப்பர் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி, அப்போ 3. ஸோ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா 3 புக்கு வரா மாதிரி அந்த இந்த மெயின்ஸ் ஆன்சர் ஷீட்டோட பிரிண்ட் அவுட் எடுத்து 3 புக்காக நீங்கள் வச்சுக்கோங்க. பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பிரித்து வச்சுக்கோங்க. பேப்பர் 1ஓட டாபிக்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ லைனாக அந்த டாபிக் பேர், கொஷின் நம்பர் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டில் நீங்கள் ரிவைஸ் பண்ணும்போது அப்படியே பேப்பராக நீங்கள் ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்களே ப்ரிப்பேர் பண்ண கொஷின்ஸை நீங்கள் படித்த மாதிரி இருக்கும். மினிமம் ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து 20 question to 30 questions நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது ஒரு ஹியூமங்கஸ் நம்பர். நீங்கள் டே 1லேருந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கனால தான் ஒவ்வொரு டாப்பிக்லேயும் இத்தனை கொஷின்ஸ் நீங்கள் எழுத முடியும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா குரூப் 1 எக்ஸாம் இருக்கட்டும், யூபிஎஸ்சி எக்ஸாம் இருக்கட்டும், உங்களுக்கு நல்ல மார்க் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சரியா? ஸோ இப்போ எப்படி படிக்கணும்னு தெரிஞ்சிருச்சுன்னு நம்புகிறேன். புக்லெட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புக்லெட் நிறைய வந்து ஒரு சில வெப்சைட்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைனா நானே வந்து என்னோடய வெப்சைட்டில் மெயின்ஸ் புக்லெட் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதுலேருந்தும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். கை வந்து வலிக்கணும், அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா இந்த மாதிரிலாம் எக்ஸாம் எழுதிட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூட போஸ்டிங் வந்து ரொம்ப பெரிய போஸ்டிங். ஸோ அதுக்கு நீங்கள் ஒர்க் ஹார்ட் பண்ணி தான் ஆகணும். சரியா? குரூப் 1, குரூப் 2 எழுதுகிறவங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி சிலபஸை இந்த மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். மெயின்ஸுக்கு தனியாக நீங்கள் எதுவுமே படிக்க வேணாம். ஆல்ரெடி படித்ததை இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். சரியா? ஸோ டே 1லேருந்தே ரிசர்ச் பேஸ்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபுல் சமச்சீர் முடிச்சதுக்கப்புறமா ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு ஒரு சைடு எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு நாளுக்கு இனிஷியலாக வந்து 1 மெயின்ஸ் கொஷின் 2 மெயின்ஸ் கொஷின் எழுதிட்டு இருந்தவங்க சமச்சீர் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் ஒரு 3 கொஷின் எழுத ஆரம்பிச்சிடணும். ப்ரிலிம்ஸ்க்கு அப்புறம் ஒரு நாளுக்கு அட்லீஸ்ட் 2 to 3 questions மெயின்ஸில். ப்ரிலிம்ஸ் எழுதுனதுக்கு அப்புறமா ஒரு நாளில் 2-3 questions வந்து மெயின்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணி எக்ஸாமை எழுதணும். புரியுதா? ஸோ இது கூட ஆல்டர்னேட் டெய்லி எம்சிக்யூ டெய்லி என்ன பண்ணுவீங்க, கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணுறது மஸ்ட். சரியா? குரூப் 1 எழுதுகிறவங்களும் குரூப் 2 வந்து எழுதுகிறவங்க ஆப்டிடியூட்க்கு கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி டெய்லி நிறைய ஆப்டிடியூட் சால்வ் பண்ணணும். குரூப் 1 படிக்கிறவங்களும் சால்வ் பண்ணணும். குரூப் 2 ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு மெயின்ஸ்லேயே அது இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். சரியா? ஸோ நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். ஒரே ஒரு கொஷின் நம்ம இப்போ பார்க்கலாம் இன்றைக்கி. நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். சரியா? ஸோ நான் வந்து மெயின்ஸ் கொஷின் நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னோடய கிளாஸ் அட்டென்ட் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் வரும். ஒவ்வொரு டாப்பிக்கு கீழேயும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஷின்ஸ் நான் தருவேன். நீங்கள் நான் கொடுக்குற நோட்ஸையும் நீங்கள் நோட் டவுன் பண்ணிக்கலாம். இல்லைனா கிளாஸை கவனிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து வீட்டில் ரிவைஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரியா?
ஸோ உங்களுக்கு மெயின்ஸோட டெஸ்ட் என்னோட வெப்சைட்டில் மெயின்ஸோட டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 1க்கு ஒரு தனி டெஸ்ட், மெயின்ஸ்க்கு தனி கோர்ஸ் மாதிரி இருக்கும். தட் இஸ் இந்த 1999லேயே. அதே மாதிரி குரூப் 2 எழுதுகிறவங்களுக்கும் அப்படியே இருக்கும், டெஸ்ட் பேட்ச் இருக்கும் மெயின்ஸ்க்கு. குரூப் 2A வந்து தனியாக டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ நான் ஒவ்வொரு டாப்பிக்கு கீழேயும் நான் உங்களுக்கு 20 to 30 questions கொடுப்பேன். ஓகே, அந்த 20 questionsக்கு கீழே எக்ஸ்பிளனேஷனும் நான் கொடுத்துருவேன். நீங்கள் அந்த 20 questions-ஐ வீட்டில் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி எக்ஸ்பிளனேஷன் எழுதுனதுக்கப்புறமா செக் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி தான் மெயின்ஸோட டெஸ்ட்டு இருக்கும் என்னோட கோர்ஸில். செல்ஃப் இவாலுவேஷன் தான் நான் கொடுத்துருக்குற கீஸு. அந்த கீஸ் மேலே நீங்கள் எழுதுனதுக்கப்புறமா அந்த கீஸை ரெஃபர் பண்ணிக்கலாம். சரியா? எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுற ஒவ்வொரு மெயின்ஸ் கொஷனும் நீங்கள் தனியாக ஒரு A4 ஷீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு மெயின்ஸ் புக்லெட் வாங்கி ஸ்பைரல் போட்டு வச்சு அந்த மெயின்ஸ் புக்லெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுற பழக்கம் வச்சுக்கோங்க. அப்போது தான் உங்களுக்கு எத்தனை லைனுக்குள்ளே முடிக்கணும், அந்த பர்டிகுலர் கண்டென்ட்குள்ளே உங்களால் ஆன்சர் முடிக்க முடியுதான்னு பார்க்க முடியும். அந்த லைன்ஸில் எழுதுகிற ப்ராக்டிஸ் வந்தால் உங்களுக்கு நல்லா பண்ண முடியும். ஸோ என்னோட மெயின்ஸ் டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த 20 to 30 questions தர ரெஸ்பான்சிபிலிட்டி என்னோடது. அது ப்ராக்டிஸ் பண்ணுற ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களது ஆகும். ஓகேவா? ஆல்ரைட். ஸோ நம்ம வந்து கண்டென்ட்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸில். இது வந்து குரூப் 1 மெயின்ஸில் பேப்பர் 2ல் யூனிட் 1ல் இருக்குது. குரூப் 2A மெயின்ஸில் பேப்பர் 2ல் யூனிட் 1ல் இருக்குது. சரியா? ஆல்ரைட். ஸோ இப்போ பார்க்கலாம். கொஷனை பாருங்கள். கிரிட்டிக்கலி அனலைஸ் தி அட்வென்ட் ஆஃப் போர்ச்சுகீஸ், டச், இங்கிலீஷ், டேனிஷ், French in India. How did their rivalries shape the political, economic, cultural transformation of India in early modern period? ஸோ அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் தெரியும். யார் ஃபஸ்ட்டு வந்தா, யார் என்ன ட்ரேட் பண்ணா, யார் வந்தப்போ யார் இருந்தாங்க, யார் எப்படி போனால் எல்லாம் தெரியும். பட் இவங்க என்ன கேட்குறாங்க, எப்படி அவங்க வந்து அவங்க ஒன்றுத்துக்குள்ளே ஒன்று சண்டை போட்டதை வச்சு எப்படி இந்தியாவோட பாலிட்டிக்கல், எக்கனாமிக்கல், கல்ச்சரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ எப்படி இந்த கல்ச்சுரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் இந்தியாலாம் ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம லெட்ஸ் கெட் இன் டு த கான்டெக்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களோட கொஷினே என்ன அப்படின்னா கிரிட்டிக்கலாக நம்ம வந்து அனலைஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ கிரிட்டிக்கலி அனலைஸ், ஸோ ஜட்ஜ் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ கிரிட்டிக்கலி அனலைஸ் சொல்கிற கொஷின்ஸை நம்ம எப்படி வந்து அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த கான்டெக்ஸ்டோட பேக்ரவுண்டை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு யார் வந்தா அப்படின்னு சொல்லி ஒரு நம்ம இன்ட்ரடக்ஷனில் நம்ம என்ன சொல்லணும், டிஸ்கவரி ஆஃப் சீ ரூட் டு இந்தியா கொண்டு வந்தது வாஸ்கோ ட காமா. சரியா? ஸோ மக்களுக்கு இந்தியா என்ற ஒரு கண்ட்ரி இருக்குது அப்படின்னு தெரிய வந்தது. எப்படி வந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு சீ ரூட் இவர் கொண்டு வந்தார். ஸோ அது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த சீ ரூட் மூலயமாக தான் யூரோப்பியன்ஸ் எல்லாருமே வர ஆரம்பித்தாங்க. ஸோ கொலோனியல் பவர்ஸ் வந்தது இந்தியாவுக்குள்ளே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வரப்போ வந்து அவங்க ட்ரேடு மட்டும்தான் பண்ணுவோன்னு சொல்லி வந்தாங்க. ட்ரேடு மோனோபொலி மட்டும்தான் இருந்துச்சு அவங்களுக்குள்ள. அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, லேட்டராக இந்த ட்ரேடு மோனோபொலி தான் பொலிட்டிக்கல் கண்ட்ரோலாக மாறுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஃபுல்லாக வந்துட்டு பேக்ரவுண்ட், யூரோப்பியன்ஸ் வந்ததுனால நம்மளுக்கு இப்படி தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ட்ரடக்ஷன்லேயே ஃபுல் கதை சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இன்ட்ரடக்ஷன்லேயே இது நம்ம சொல்லிடணும். ஓகே, அடுத்தது வந்து ஒவ்வொரு யூரோப்பியன் கண்ட்ரியும் என்ன கொண்டு வந்தாங்க, அவங்களுக்கும் வேறு எந்த யூரோப்பியன் கண்ட்ரிக்கு என்ன சண்டை இருந்தது, அவங்களுக்கும் இந்தியாவில் இருந்த மன்னர்களுக்கு என்ன சண்டை இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். போர்ச்சுகல்ஸ் வந்துட்டு மேரிடைம் பயோனியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க, ஃபர்ஸ்ட் யூரோப்பியன்ஸ் டு அரைவ். அதுக்கப்புறமா வந்து எஸ்டாடோடா இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் ஹெட் குவார்ட்டர்ஸ் அட் கோவா. ஓகே, அதுக்கப்புறமா நம்ம அதிகமாக அவங்கள பற்றி பேசுகிறத விட அவங்க இந்தியாவுக்கும் அவங்களுக்கும் நடுவில் எப்படி ரிலேஷன் இருந்ததுன்னா நம்ம சொல்லணும். ஏன்னா ஃபைனலாக நம்ம என்ன சொல்ல வரோம், நம்ம கிரிட்டிக்கலாக அனலைஸ் பண்ண போகிறோம். இவங்க வந்ததுனால இந்தியாவில் பொலிட்டிக்கல் ட்ரெண்ட் எப்படி மாறுச்சு, கல்ச்சரல்லி இந்தியா எப்படி மாறுச்சு, எக்கனாமிக்கலி இந்தியா எப்படி மாறுச்சுன்னு தான் நம்ம அதிகமாக பேசணும் இங்கே. ஓகே,
கொஷனில் கொடுத்துருக்கிற கீவேர்ட்ஸ் வந்து நம்ம ஆன்சரில் ரிப்பீட் ஆகணும். சரியா? ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்க பண்ண ஃபஸ்ட்டு எக்கனாமிக் பாலிசி என்ன? மோனோபலைஸ் ஸ்பைஸ் ட்ரேட். மோனோபலைஸ் பண்ணிட்டாங்க அவங்க ஸ்பைஸ் ட்ரேட். அப்படின்னா ட்ரேடிங், வர்த்தகம் வந்துட்டு மோனோபலைஸ் பண்ணிட்டாங்க. அவங்க மட்டும் கண்ட்ரோல் எடுத்த மாதிரி பண்ணிட்டாங்க. கார்த்தா சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. பர்மிட், ட்ரேட் பண்ணுறதுக்கு பர்மிட் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டமை கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்கனாமிக்கலாக க்ரோ ஆகணும்னா பிரிண்டிங், கல்டிவேஷன்லாம் ஒரு இடத்துல நல்லா இருந்துச்சுன்னா அந்த இடம் வந்துட்டு எக்கனாமிக்கலாக க்ரோ ஆகும். ஸோ அதனால அவங்க என்ன கான்ட்ரிபியூட் பண்ணாங்க? பிரிண்டிங் ப்ரெஸ், டொபாக்கோ கல்டிவேஷன், நேவல் ஆர்கிடெக்சர்லலாம் வந்து அவங்க கல்டிவேட் பண்ணாங்க. ஓகே, பட் அவங்களுக்கும் இந்தியாவில் இருந்த மன்னர்களுக்கும் எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு? அவங்க மராத்தாஸ் கூட நிறைய சண்டை போட்டாங்க. ஜமோரின்ஸ் டிஃபீட்டட் பை டச் இன் இந்தியன் ஓஷன். இதெல்லாம் வந்துட்டு போர்ச்சுகல்ஸோட எஃபர்ட்டாக இருந்துச்சு. ஓகேவா? ஓகே, ஸோ இதுதான் வந்து போர்ச்சுகீஸோட பாயிண்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம டச் வந்துட்டு அவங்க வந்து கமர்ஷியல் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்தாங்க. டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கொண்டு வந்தாங்க. அவங்களோட ப்ரெசன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. எங்கே? கொரமண்டல் கோஸ்ட்லேயும் மலபார்லேயும் அவங்களோட ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. அவங்க எதில் ஃபோக்கஸ் பண்ணாங்க? ட்ரேடில் பெப்பர், சினமன், நட்மெக் இதிலெல்லாம் வந்து அவங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக என்ன பண்ணாங்க? ரொம்ப ட்ரேடிங் பண்ணாங்க ஃபோக்கஸ்டாக. அவங்களோட கேபிட்டல் புலிகேட்டில் இருந்திருக்கு, நாகப்பட்டினம், கொச்சின்லேயும் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இவங்க எப்படி போனாங்க இந்தியா விட்டுனா பேட்டில் ஆஃப் கொலாஷில் 1741 வந்து மர்த்தாண்டா டிஃபீட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஏஷியன் பவர் டு டிஃபீட் யூரோப்பியன்ஸ் இவர் தான். ஸோ இவரை டிஃபீட் பண்ணிவிட்டு இவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ இவங்க என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா சயின்டிஃபிக் கார்த்தோகிராஃபி கொண்டு வந்தாங்க, நேவல் ஷிப் பில்டிங் கொண்டு வந்தாங்க, ட்ரேட் ஃபினான்ஸ் கொண்டு வந்தவங்கலாம் டச். சரியா? ஸோ நீங்கள் கொடுக்குற கொஷனில் இப்போ டச்சோட கான்ட்ரிபியூஷன் சொல்லிட்டீங்க. அதே மாதிரி அடுத்தது வந்து பொலிட்டிக்கல் மாஸ்டர்ஸாக இருந்தவங்க யார்? பிரிட்டிஷ் தான். சரியா? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி 1600 வந்தாங்க. நிறைய ஃபேக்ட்ரிஸ்லாம் ஓப்பன் பண்ணாங்க. இவங்க எப்படி உள்ளே வந்தாங்க இந்தியாவுக்குள்ளே அப்படின்னா நேவல் சூப்பர்மெசி இருந்துச்சு அவங்கக்கிட்ட. அவங்க வந்துட்டு கடற்படை வலிமை இருந்துச்சு. நிறைய வந்து இந்தியன் ரூலர்ஸ் கூட நல்ல ஒரு ரிலேஷன் இருந்தது. அவங்களோட ஒரு ரொம்ப வஸ்டான ஒரு பாலிசி என்ன அப்படின்னா டிவைட் அண்ட் ரூல் பாலிசியை வச்சு தான் அவங்க இந்தியாவையே ஆளுனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டேர்னிங் பாயிண்ட் எப்போ வந்து இவங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து ஃபுல்லாக பிரிட்டிஷ் ரூல், ஈஸ்ட் இந்தியா கம்பெனியிலேருந்து பிரிட்டிஷ் ரூல் எப்போ வந்ததுன்னா இந்த கர்நாடிக் வார்ஸுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நிறைய என்ன சொல்கிறது ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட பவர் குறைஞ்சு அதுக்கப்புறம் 1800s ரிவால்ட் ஆஃப் 1856க்கு அப்புறம் இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஃபுல்லாக போயிட்டு பிரிட்டிஷோட ரூல் வந்தது. ஸோ கர்நாடிக் வார்ஸ் அகேன்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து செக்யூர்ட் டாமினன்ஸ். ஸோ நிறைய வந்து ஃப்ரெஞ்சு கூட சண்டை போட்டு அவங்களோட ஸ்ட்ரென்த்தை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்லோலி அவங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஃப்ரம் ட்ரேடர்ஸ் டு பொலிட்டிக்கல் ரூலர்ஸ். ஸோ பேட்டில் ஆஃப் பிளாசேல இருந்து தான் இது ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பேட்டில் ஆஃப் பிளாசே அதுக்கப்புறமா வந்து இந்த ரிவால்ட் ஆஃப் 1857 வரைக்கும் வந்து இந்த மாதிரி நிறைய நடந்து அதுக்கப்புறம் தான் வந்து கம்பெனி வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி விட்டுட்டு போயிட்டு இப்போ பிரிட்டிஷ் க்ரௌன் ரூல் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இவங்க பிரிட்டிஷ் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணாங்க? மாடர்ன் ரெவென்யூ சிஸ்டம் கொண்டு வந்தாங்க, ரயில்வேஸ் கொண்டு வந்தாங்க, இந்தியன் எஜுகேஷன்லாம் கொண்டு வந்து இந்தியாவோட எக்கனாமிக்லி க்ரோத் வந்தது. நிறைய சார்ட்டர் ஆக்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் படிக்கும் போது நிறைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், நிறைய சார்ட்டர் ஆக்ட், பிட்ஸ் இந்தியா ஆக்ட் இதெல்லாம் வச்சு தான் நம்ம கான்ஸ்டிடியூஷனில் வந்து இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ஸு, இந்த சார்ட்டர் ஆக்ட்ஸோட நிறைய பாலிசிஸ், நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்குள்ளே வந்திருக்கு. ஸோ அப்போ பிரிட்டிஷ் ரூல் வந்து பொலிட்டிக்கலாக வந்து இந்தியாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ நிறைய எக்கனாமிக்கலாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. கல்ச்சர் வைஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெஸ்டர்ன் எஜுகேஷன் அதிகமாக படிக்க நம்மளோட கல்ச்சர் வந்து என்ன ஆகிடுச்சு? முதல்ல ரொம்ப வந்து சூப்பர்ஸ்டிஷனில் அதிலலாம் நம்ம வந்து நம்பிக்கை வச்சவங்க ஸ்லோவாக அதிலெல்லாம் வந்து நம்ம நம்பிக்கை என்ன சொல்கிறது சூப்பர்ஸ்டிஷன்லாம் கண்மூடித்தனம்லாம் நம்ம எதுவுமே நம்பாமல் படிக்க ஆரம்பித்தோம். எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் கேட்க ஆரம்பித்தோம். ஸோ நம்ம கல்ச்சர்லேயும் ஒரு சில டிஃப்ரென்சஸ் வர ஆரம்பிச்சது அப்படின்னு நம்ம சொல்லணும். நான் இது எல்லாமே பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்கேன். நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னா கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி எழுதணும். சரியா?
ஸோ டானிஷ் என்ன கொண்டு வந்திருக்காங்க, கல்ச்சுரல் ஃபுட் பிரிண்ட்ஸ். ஸோ அவங்க வந்து செட்டில்மெண்ட்ஸ் எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அவங்க நிறைய கிறிஸ்டியன் மிஷனரிஸ் கொண்டு வந்தாங்க. செரம்போர் ப்ரெஸ், எஜுகேஷன் ரிஃபார்ம்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா லிமிட்டட் இன்ஃப்ளூயன்ஸ், இவங்க ஓவராக வந்து பிரிட்டிஷ் மாதிரிலாம் ஆடலை, ஒரு சில லிமிட்டடாக இருந்தாங்க. அவங்க வச்சுருந்த செட்டில்மெண்ட்ஸ்லாம் வந்து பிரிட்டிஷ்க்கு அவங்க செல் பண்ணிவிட்டு அவங்க போயிட்டாங்க. சரியா? ஸோ ஃப்ரெஞ்ச் பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் சேலஞ்சர்ஸ். இவங்க வந்து நிறைய சென்டர்ஸ் இந்த ரீஜன்லலாம் வச்சுருக்காங்க. பாண்டிச்சேரி, காரைக்கால், மாஹி, யானம், சந்திரநகர். ஓகே, இதை பற்றிலாம் நம்ம சொல்லணும். அதுக்கப்புறம் டியூப்ளெக்ஸ் என்ற இவங்களோட கவர்னர் வந்துட்டு ஃப்ரெஞ்ச் பொலிட்டிக்கல் சுப்ரமசி இன் சவுத் இந்தியா கொண்டு வந்தார் இவர். அதுக்கப்புறம் நிறைய கர்நாடிக் வார்ஸ் இங்கிலீஷ்க்கு அகேன்ஸ்டாக அவங்க சண்டை போட்டு இனிஷியலாக வந்துட்டு அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாங்க. பட் லேட்டர் என்ன ஆகிட்டாங்க, அவங்க டிஃபீட் ஆகிட்டு போயிட்டாங்க. ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ்லாம் இதெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இவங்க ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ்னால அவங்களோட ட்ரேடிங் ரைட்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டட் ஆகிடுச்சு. இவங்களோட பொலிட்டிக்கல் பவர் குறைஞ்சிருச்சு. ஸோ இவங்களோட பொலிட்டிக்கல் பவர் குறைஞ்சதுனால பிரிட்டிஷோட பொலிட்டிக்கல் பவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சு அப்படின்னு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம இப்போது பேசினதோட எல்லாமே சம்மரி தான் இது. ஸோ எக்கனாமிக்காக வந்து நம்மளோட ட்ரெடிஷ்னல் ட்ரேட் ரூட் வந்து மாற்றினவங்க யூரோப்பியன் தான். ஏன்னா அவங்க கண்டுபிடிச்ச அந்த வழியினால யூரோப்பியன் மோனோபொலி ஆயிடுச்சு இந்தியாவில். பொலிட்டிக்கல் ரைவல்ரிஸ்னால பொலிட்டிக்கலாக எப்படி இந்தியாவில் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்கன்னா பிரிட்டிஷோட சூப்ரமசி வந்துடுச்சு. ஏன்னா பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்க, எல்லா யூரோப்பியன்ஸையும் தோக்கடிச்சிட்டாங்க நிறைய வந்து வார்ஸில். இந்தியன் ரூலர்ஸும் வந்துட்டு யூரோப்பியன்ஸ் தட் இஸ் இந்த பிரிட்டிஷ் கூட வந்து தோற்று போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். கல்ச்சுரலாக பார்த்தீங்கன்னா நிறைய பிரிண்டிங் ப்ரெஸ்ட்டு, வெஸ்டர்ன் எஜுகேஷன், மிஷனரிஸ், கிறிஸ்டியானிட்டி வந்து நிறைய பரவ ஆரம்பிச்சது. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம வளர்த்த ஒரு சில க்ராப்ஸ் வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம். ஸோ வெளியில் இருக்கிற ஃபுட் ஐட்டம்ஸும் இந்தியாவுக்குள்ளே வர ஆரம்பிச்சது. ஸோ அந்த மாதிரியான சேஞ்சஸும் நடந்தது அப்படின்னு சொல்லலாம். சாரி ஃபார் த பேக்ரவுண்ட் நாய்ஸ். ஓகேவா? ஸோ தமிழில் கொடுத்துருக்குற கண்டென்ட் இதெல்லாம் நான் வந்து லைன்ஸாக கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி பாயிண்ட்ஸாகவே எழுதலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் கிரிட்டிக்கலாக அனலைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு பாட்டுக்கு தான் மார்க்கே அதிகம் உங்களுக்கு. ஸோ இங்கே நீங்கள் கிரிட்டிக்கலாக அனலைஸ் பண்ணுறது தான் கொஷனே. ஸோ நீங்கள் வந்து கிரிட்டிக்கலாக அங்கே அனலைஸ் பண்ணணும். சரியா? என்ன சொல்லுவீங்க? இதுங்க. ஸோ போர்ச்சுகீஸ் பயோனியர்ட் பட் லேக்ட் லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி. ஸோ நீங்கள் ஒவ்வொரு யூரோப்பியன் கண்ட்ரியும் கிரிட்டிசைஸ் பண்ணணும். போர்ச்சுகீஸ் கிட்ட எதனால் போர்ச்சுகீஸ் ஃபெயில் ஆனாங்க, எதனால் டச்சு ஃபெயில் ஆனாங்க. டச் எக்ஸல்ட் இன் காமர்ஸ் பட் ஃபெயில்ட் இன் பாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லணும். டான்ஸ் பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருந்தது, பட் பவரே அவங்கக்கிட்ட இல்லை. ஃப்ரெஞ்சு வந்து பிரிட்டிஷை சேலஞ்ச் பண்ணாங்க, பட் அவங்களுக்குள்ள வந்து ரொம்ப வீக்னஸ் இருந்தது, இன்டர்னல் வீக்னஸ் இருந்தது. அந்த வீக்னஸை வந்து யூரோப்பியன் வார்ஸை எண்ட் பண்ணது. பிரிட்டிஷ்க்கு அதிகமாக பவர் கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அல்டிமேட்லி இங்கிலீஷ் வந்து ஜெயிச்சிட்டாங்க. எதனால்? அவங்களோட நேவல் சுப்ரமசினால், அவங்களுக்கு இருந்த கடற்படையோட வலிமையினால் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஃபினான்ஷியலும் நல்ல பேக்கிங் இருந்துச்சு யூஎஸ்க்கு. பின்னாடி க்ரௌன் வந்து ட்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் கிங்டம் வந்து நல்ல காசு கொடுத்துச்சு அவங்களுக்கு. ஸோ ஃபினான்ஷியல் பேக்கிங்கும் அவங்களுக்கு நல்லா இருந்தது. அவங்க ஈஸியாக எல்லா இடத்துலையும் அடாப்ட் ஆனதுனால அவங்க நிறைய நாள் வந்து இந்தியாவில் ரூல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூரோப்பியன்ஸையும் வீக்னஸை கிரிட்டிசைஸ் பண்ணி பேசணும் இந்த ஃபுல் ஆன்சரில். இது வந்து நான் கொடுத்துருக்குற பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து அழகாக ஃப்ரேம் பண்ணி எழுதணும். இப்படியே கூட எழுதலாம். ஒரு சில மாற்றங்கள் உங்கள் ஒப்பீனியன் நீங்கள் எழுதுகிற மாதிரி நல்லா அழகாக எழுதி இந்த கண்டென்ட்லாம் உங்கள் இதில் இருந்தால் உங்களுக்கு நல்லா மார்க் வரும். எப்போவுமே ஆன்சர் எழுதுகிறப்போ ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தே ஆகணும். இன்ட்ரடக்ஷன் இருக்கணும். பாடியில் தான் ஃபுல் கண்டென்ட்டுமே இருக்கணும். பாடியில் தான் உங்கள் கொஷின் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அனலைஸ் சொல்லியிருக்காங்க, கிரிட்டிசைஸ் சொல்லியிருக்காங்க, இலூசிடேட் சொல்லியிருக்காங்க, எக்ஸ்பிளைன் சொல்லியிருக்காங்க, டிஸ்கஸ் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கணும் நம்ம. அந்த பர்டிகுலர் ஃபார் எக்ஸாம்பிள் கிரிட்டிசைஸ் சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த கொஷினில், அந்த கிரிட்டிசைஸ் பண்ணுறது வந்து இந்த பாடியில் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணணும். பாடி பார்ட்டில் தான் கொஷினோட மெயின் பார்ட்டே நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கீங்களா. ஸோ கிரிட்டிசைஸ் பண்ணுறதெல்லாம் பாடியில் பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு சில கொஷின் இருக்கும், அதில் வந்து நீங்கள் உங்களோட ஒரு சில
பாயிண்ட்ஸ் கொடுத்து நம்ம வந்து ஃப்யூச்சரில் இப்படி ஆனால் இந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிற ஒரு சில கொஷின்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸில் வந்து வே ஃபார்வர்ட் எழுதணும் நீங்கள். இந்த இப்போ இந்த கொஷினில் வந்து வே ஃபார்வர்ட் நீங்கள் எழுதக்கூடாது. இந்த கொஷினில் நீங்கள் கன்க்ளூஷன் தான் எழுதணும். சரியா? ஸோ அந்த மாதிரி இந்த இன்ட்ரடக்ஷன், பாடி, வே ஃபார்வர்ட், கன்க்ளூஷன் இதெல்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில். பாயிண்டர்ஸில் எழுதுங்க. இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், பிரிட்டிஷ் இன்ஸ்டிடியூஷனலைஸ் பொலிட்டிக்கல் கண்ட்ரோல் டார்க்கில் இருக்குல்ல. நீங்கள் என்ன பண்ணணும் மெயின்ஸில் அப்படின்னா, பெண்ணோட கலர் மாற்றாதீங்க, தயவு செஞ்சு பெண்ணோட கலர் மாற்றாதீங்க. கண்டென்ட் எழுதிட்டு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸை பென்சிலில் நீட்டாக அண்டர்லைன் மட்டும் பண்ணுங்கள். அது மட்டும் போதுமானது. சரியா? டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எடுத்து அந்த கலரிங் ப்ரோக்ராம், ரங்கோலி ப்ரோக்ராம் கிடையாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லைனாக, தட் இஸ் பென்சிலில் நீட்டாக ரூலர் வச்சு லைன் போடுங்க. ஓகே. ஸோ தி அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் ஸ்டாண்ட்ஸ் ஆன் இந்தியன் ஹிஸ்ட்ரி ஃப்ரம் கமர்ஷியல் ஹப் டு கொலோனியல் ஸ்டேட். ஸோ யூரோப்பியன்ஸ் வந்ததுனால ஃபைனலாக இந்தியா என்னவா மாறிடுச்சு? இந்தியாவை ஒரு ட்ரேடிங் ஹப்பாக மட்டும் பார்க்காம அவங்க இந்தியாவை எப்படி மாற்றிட்டாங்க? ஒரு கொலோனியல் ஸ்டேட்டாக மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அமங் 5 பவர்ஸ் பிரிட்டிஷ் தான் வந்துட்டு பொலிட்டிக்கல் கண்ட்ரோல் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருந்தது. ஒரு 2 செஞ்சுரிஸ்க்கு இந்தியாவோட டிஸ்டனியே வந்து சேஞ்ச் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோட கண்ட்ரோல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக கன்க்ளூட் பண்ணணும். சரியா? ஸோ இது ஒரு கொஷின். ஸோ அடுத்த கொஷின் வந்து நம்ம வந்து அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஆல்ரைட். ஸோ மேபி அடுத்த கொஷின் வந்து இது இன்னைக்கு வந்து கிளாஸ் ஃபுல்லாக சிலபஸ் டிஸ்கஷன்லேயும் எப்படி நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ணணும், என்ன பண்ணணும்னு சொல்கிறதுலேயே பாதி போயிடுச்சு. ஸோ அதனால் ஒரே ஒரு கொஷின் தான் இந்த கிளாஸில் பண்ண முடிஞ்சுது. அடுத்த கிளாஸில் நம்ம பார்ப்போம். மினிமம் நம்ம வந்து அட்லீஸ்ட் 3 மேக்ஸிமம் 5 கொஷின்ஸ் பார்ப்போம். சரியா? உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஆல்ரைட். ஸோ ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ ப்ராக்டிஸ் கொஷின் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் சாட்டர்டே வந்து நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து மோஸ்ட்லி இப்போ லைவாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு சாட்டர்டே தெரியும். அப்புறமா ரெக்கார்டட் செஷன் பார்க்குறவங்க கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ மெயின்ஸுக்கு தனியாக எந்த புக்கும் கிடையாது, எந்த சிலபஸும் கிடையாது. ப்ரிலிம்ஸில் படிக்கிறது மட்டும்தான். அது வந்து ஆன்சர் ரைட்டிங்கில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும், அவ்வளோதான். அது கூட நீங்கள் எப்படி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இப்போ இருக்கிற டாபிக்ஸ்குள்ளே நீங்கள் எப்படி போட்டு கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி எழுத போகிறீங்க, ரைட்டிங் ஸ்கில்ஸ் தான் உங்களுக்கு மெயின்ஸ்க்கு தேவையாக இருக்கும். எவ்வளோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ நீங்கள் அழகாக எழுதுவீங்க உங்களோட மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். ஸோ கை உடையிற வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் மட்டும்தான் வழி. ஸோ எப்படி என்ன எல்லா டிப்ஸும் கொடுத்தாச்சு. ஒவ்வொரு டாபிக் கீழேயும் மெயின்ஸோட சிலபஸ் கையில் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு டாபிக் கீழேயும் நீங்கள் 20 கொஷின்ஸ் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். ஒவ்வொரு டாபிக் தட் இஸ் யூனிட், ஒவ்வொரு யூனிட்க்கும் ஒவ்வொரு புக்லெட் வச்சுக்கோங்க. அந்த புக்லெட்டில் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் 1 வாட்டி 2 வாட்டி 3 வாட்டி எத்தனை வாட்டி உங்களால் முடியுதோ அத்தனை வாட்டி நீங்கள் எழுதுனதே நீங்கள் ரிவைஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இன்னிலேருந்தே ஆரம்பிச்சுக்கோங்க. டே 1லேருந்தே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. ரிசர்ச் பேஸ்டாக இந்த வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு கொஷின் எழுதுங்க. இப்போ உங்களுக்கு தெரிகிற கொஷினே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த வாரத்தில் நம்ம இந்த கொஷின் டிஸ்கஸ் பண்ணலாம். இவாலுவேட் த ரோல் ஆஃப் விமன் இன் ஏன்ஷியன்ட் தமிழ் சொசைட்டி வித் ரெஃபரன்ஸ் டு சங்கம் டெக்ஸ்ட், epics like சிலப்பதிகாரம் and archaeological evidences. ஸோ இந்த கொஷின் வந்து இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் இந்த வாரம். ஓகே. ஸோ உங்களோட ப்ரிலிம்ஸ் நோட்ஸ் அண்ட் டெஸ்ட்டுக்கும் உங்களோட மெயின்ஸோட டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு டெஸ்ட் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நம்பர் 9841727122 காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா என்னோட mashooda.graphy.com இந்த வெப்சைட்குள்ளே போனீங்கனாலே உங்களுக்கு வரும் 1 year GS அண்ட் மேத்ஸ் டெஸ்ட் சீரீஸ் அப்படின்னு ஒரு பேக்கேஜ் காட்டும் உங்களுக்கு. அந்த பேக்கேஜை நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸோட டெஸ்ட் சீரீஸ் தட் இஸ் நம்ம எப்படி ஜிஎஸ்ல பண்ணுறோமோ, சமச்சீர் கிளாஸ் 6 பாலிட்டி, சமச்சீர் கிளாஸ் 7 பாலிட்டி, சமச்சீர்
கிளாஸ் 8 பாலிட்டி ஃபுல்லாமே உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ ஏதாவது டவுட்னா நீங்கள் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9841727122. இன்னும் டீட்டெயில்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 1999 மட்டும்தான் 1 year வேலிடிட்டி. ஸோ ப்ளீஸ் திங்க் ஓவர் அண்ட் டேக் அ வைஸ் ஸ்டெப். ஆல் த பெஸ்ட்.